அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ரமதான் ஃபேட் லாஸ் சீரீஸ்ல எனக்கு நாள் 5. என் ஃபேட் லாஸ் ஜர்னியில் இப்படி இருந்தே என் பாடியை எப்படி மாத்திருக்கேன். அப்புறம் என்ன நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல காலையில சேரில் டயர்டா இல்லாம நல்லா எனர்ஜெட்டிக்காவே இருந்தேன். அப்புறம் சேரில் எல்லா நாளும் சாப்பிடுற அதே சப்பாத்தி, எக்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ். ஃபஜர் படிக்க போகும்போது ஒரே நாய் தொல்லப்பா. ஸோ கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதா இருந்துச்சு. ஃபஜர் முடிச்சிட்டு வந்தா சரியான தூக்கம். அட போங்கடான்னு தூங்கிட்டேன். அப்புறம் ஜிம் நண்பர் ஜிம்முக்கு வரியா என்னன்னு கேட்டாரு. ஸோ ஜிம்முக்கு ஓடி போயிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் போட்டேன். ஆனா அவ்வளோ ஹெவியா புஷ் பண்ணல. உங்களுக்கு ரம்ஜான்ல எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும் டவுட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க செஹருக்கு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நீங்க செஹர்ல நல்லா ஃபுட் இன்டேக் பண்ணிருப்பீங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட்ல புஷ் பண்ண முடியும். பட் நீங்க காலேஜ் ஆஃபீஸ் போறவங்கன்னா உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி டே நீங்க ரொம்ப ஃபெட்டிகா ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் இஃப்தார் ஆர் ஆஃப்டர் தராவி. ஏன்னா நீங்க நல்லா ஃபுட்டும் இன்டேக் பண்ணிருப்பீங்க, பிளஸ் நல்லா ஹைட்ரேட்டடாவும் இருப்பீங்க. இப்போ எல்லாம் ட்ரெட்மில்ல கூட ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்க முடிய மாட்டிருக்கு. ஒர்க் அவுட் பண்ண டயர்ட்ல ட்ரெட்மில் மேல படுத்துட்டே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டென்ட் எல்லாம் போடுறோம், கொஞ்சம் நீட் லுக்கா மெயின்டைன் பண்ணலான்னு போய் ஹேர் கட் பண்ணிட்டேன். இது எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமா தெரியல. ஹேர் கட் பண்ணும்போது நல்லா இருக்கு, வீட்டுக்கு வந்து பார்த்தா படு மோசம். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு குளியல போட்டு ஜோர் படிக்க போயிட்டேன். வர வழியில தண்ணீர் பாலத்தை தூக்கி டிக்கில போட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன நோம்பு கஞ்சி வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். டெய்லி இந்த லைன்ல மாட்டிக்கிறான்ப்பா. மீண்டும் வீட்டுக்கு வரும்போது இந்த அழகான சன்செட்டை பார்த்து ரசிச்சுட்டே வந்துட்டேன். அப்புறம் இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் சிக்கன் சாப்பிட்டு நமாஸ் சொல்லிட்டு கார்டியோ பண்ண போயிட்டேன். கார்டியோ முடிச்சு அப்படியே ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டு இஷான் தராவி படிக்க போயிட்டேன். இஷான் தராவி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மஸ்ஜித்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு புது டயட் ட்ரை பண்ணலான்னு ஒரு புது முயற்சி ஆரம்பிக்கும் போது ஏதோ நல்லா தான் போச்சு. சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலான்னு பார்த்தா பேட்டி மாதிரி வரும்னு நினைச்சேன். ஆனா எக் புர்ஜி மாதிரி வந்துருச்சு. ஸோ ரெசிபி ஃபெயில்ட். வேற வழி இல்லாம அதே சாப்பிட்டு சப்ளிமெண்ட்ல கிரியேட்டின் அந்த ஹேர் மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டேன்.